வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனுக்கு பயணம் செய்து கொண்டீர்கள். இந்த பயணிகள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைங்க கர்த்தர் தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய வாக்கு தத்தங்கள் உண்டு. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணு. ஒட்டுமொத்த இந்த உலகத்தை 3 பிரிவுகளாக பிரிச்சிடா. வான் உலகம், பூமி உலகம், தரை உலகம், கடல் உலகம். இந்த 3 உலகத்தையும் ஆண்டவர் உங்களிடத்துல கொடுத்து இந்த உலகத்துல பலிக்கு பெருகும்படியாக ஒட்டுமொத்த வாக்கு தத்தங்கள் உங்க மேல இருக்குது. இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தெரியலாம், இன்னைக்கு எதுவுமே சம்பவிக்காத மாதிரி தெரியலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. அவ எது மேல நம்பிக்கை வைத்தீங்களும் அந்த நம்பிக்கை சீர்குலைக்க முடியாத எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனை, எத்தனை வறுமைகள், தருத்திரங்கள், இந்த உலகத்தில் வியாதிகள், போராட்டங்கள், மனுஷ மூலமாக ஒரு டேஞ்சர்கள், ஆபத்துகள், விளைவுகள் எல்லாமே நடக்க செய்யும். ஆனா எந்த வாக்குத்தத்தம் மேல நிறைவேறும் என்று நம்பிக்கை வைத்தீங்களும் அந்த நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கூட இறங்காதீங்க. அந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க. நிச்சயமா நடக்க போறது என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். கவனிச்சு பாருங்க. சரி, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின பிறகு இந்த உலகத்தில் எப்படி இருப்பீங்க? செல்வ செழிப்பாக இருப்பீங்க. அப்ப செல்வ செழிப்பாக ஏன் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகத்துடைய தேவனுடைய இதயத்தை உலகம் முழுதும் கொண்டு போகணும். தேவனுடைய இதயம் என்ன? அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்ற அந்த தாக்கத்தை உலகம் முழுது கொண்டு போய் கடவுளை அறியாத மக்களுக்கு இந்த சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும். அவருடைய பாடுகள், அவருடைய மரணங்களை, உயிர்த்தெழுதல், இந்த உயிர்த்தெழுதனால ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை தரத்தை கடவுள் எப்படி உயர்த்தி இருக்கிறார். அவன் அடிமையில் அவன் பிள்ளையா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், அவன் சகல அந்தஸ்துடையவனா இருக்கிறான். அந்த நிச்சயமான சத்தியத்தை பறைசாற்ற வேண்டும். அப்படி பறைசாற்றும் போது உங்க தகுதி எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.